நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் சத்தமே இல்லாம இந்தியா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இதை கண்டு உலக நாடுகள் ஆடி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா எங்களுடைய நண்பர் தான் அப்படின்னு பதற்றத்துக்கு மத்தியிலையும் இந்தியாவை விட்டு கொடுக்காம ஒரு நாடு பேசியிருக்காங்க. இது யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா களமிறங்கி இருக்காங்க இங்கிலாந்து. 35 நாடுகள் இங்கிலாந்து கூட கை கோர்த்து இப்ப களத்தில் இறங்கியிருக்காங்க. இதனால மிகப்பெரிய அளவுல டென்ஷன் எகிர ஆரம்பிச்சிருக்கு. இது யாருக்கு எதிராக என்ன நடக்க போகுது, என்ன டென்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல புதுசாக நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 2025-2026 நிதியாண்டுல இந்தியாவுடைய பாதுகாப்பு ஏற்றுமதி 38,424 கோடியை எட்டி புதிய சாதனை படைச்சிருக்காங்க. இது கடந்த ஆண்டை விட 62% அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பால் 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. உலகின் முன்னணி ஆயுத ஏற்றுமதிகளில் ஒன்றாக இந்தியா படிப்படியாக தன்னை நிலைநிறுத்திட்டு வருது. 2025-26 நிதியாண்டுல இந்தியாவுடைய பாதுகாப்பு ஏற்றுமதி 38,424 கோடி எட்டியிருக்கு. இது ஒரு சாதனை அளவாகும். மிக முக்கியமாக இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட 62% அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியா இனி ஆயுதங்களை வாங்கும் நாடாக மட்டுமில்லாம விற்கும் நாடாகவும் மாறிட்டு வருது அப்படிங்கிறது இது தெளிவாக காட்டுது. ஒரு காலத்துல உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக இருந்த இந்தியா இப்போது 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை விற்கிறாங்க. ஏவுகணை அமைப்புகள், கடற்படை கப்பல்கள், விமான பாகங்கள் அப்படின்னு பல நவீன தொழில்நுட்பங்களை இந்தியா ஏற்றுமதி செய்கிறாங்க. இது இந்திய ஆயுதங்கள் மீதான உலகளாவிய நம்பிக்கையை காட்டுது அப்படின்னே சொல்லலாம். இந்த 38,424 கோடி அப்படிங்கிறது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, இந்தியாவுடைய வளர்ந்து வரும் வலிமையான அடையாளம் அப்படின்னே சொல்லணும். கடந்த 5 வருஷத்துல பாதுகாப்பு ஏற்றுமதி சுமார் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது தற்காலிக வளர்ச்சி இல்ல, நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறதே காட்டுது. இந்தியாவுடைய பாதுகாப்பு ஏற்றுமதியில 2 முக்கிய பங்களிப்பாளர்கள் இருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள், இன்னொன்னு தனியார் நிறுவனங்கள். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த ஆண்டு 21,071 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதியை செஞ்சிருக்காங்க. இது 151% மிகப்பெரிய அதிகரிப்பாகும். தனியார் துறை 17,353 கோடியை பங்களிச்சிருக்காங்க. அரசு நிறுவனங்கள் பெருமளவுல உற்பத்தி செய்யும் அதே வேளையில தனியார் நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பத்தையும் வேகத்தையும் கொண்டுட்டு வர்றாங்க. இவை இரண்டும் இணைந்து இந்தியாவை மேலும் வலிமையாக்குது. நம்முடைய மத்திய அரசுடைய ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களின் தாக்கம் தற்போது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். உரிமம் வழங்கும் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருக்கு, இணையவழி அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, மேலும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக பல விதிமுறைகளும் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக தற்போது அதிகமான நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தியில நுழைஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் பிற மேம்பட்ட அமைப்புகளுக்கு தற்போது உலக அளவுல அதிக தேவை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல நாடுகள் விலை உயர்ந்த மேற்கத்திய ஆயுதங்களுக்கு பதிலாக இந்தியாவுடைய மலிவான மற்றும் நம்பகமான மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதனால தான் இந்தியாவுடைய உலகளாவிய சந்தை வேகமாக வளர்ந்துட்டு வருது. சரிடா, இதெல்லாம் இந்தியாவுடைய பலத்தை மேலும் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. பாதுகாப்பு ஏற்றுமதிகளை அதிகரிப்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும், வெளிநாடுகளுடனான உறவுகள் மேம்படும், ராணுவ மேம்பட்ட தொழில்நுட்பத்தை நம்மளால பெற முடியும். மேலும் இந்தியா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கும் நாடுகள் நீண்ட காலத்துக்கு அது கூட தொடர்புல இருக்கிறதுனால இது இந்தியாவுடைய மூலோபாய வலிமையை அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்தியா இப்போது உலகுக்காக ஆயுதங்களை தயாரிக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தற்போதைய நிலவரத்தை பார்க்கும்போது இந்தியா இப்போது தனக்காக மட்டுமில்லாம ஒட்டுமொத்த உலகுக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். 38,424 கோடி அப்படிங்கிற இந்த எண்ணிக்கை ஒரு புதிய தொடக்கமாகும். மேலும் இது வரும் ஆண்டுகள்ல வேகமாக வளர வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், ரஷ்யா யுக்ரைன் போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் சத்தமே இல்லாம இந்தியா தன்னுடைய வேலையை கச்சிதமாக செஞ்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையும் சாதனையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்தியாவுடைய இந்த ஒரு சாதனையை நாம பாராட்டி ஆக வேண்டும் அப்படின்னு பல நாடுகள் நம்மள பாராட்டிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே அசுர வளர்ச்சியை கண்டிருக்காங்க பாதுகாப்பு துறையில இந்தியா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வளைகுடா போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு.
இந்தியாவுக்கு வரும் எல்பிஜி மற்றும் கச்சா எண்ணெயில பெரும்பகுதி அந்த வழியாக வரும் சூழல்ல இதனால இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் ஹார்மஸ் விவகாரம் தொடர்பாக இந்தியா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வழிவகை செய்யப்படும் அப்படின்னு ஈரான் முன்பு உறுதியளிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. வளைகுடாவில் வெடிச்சிருக்கும் இந்த போரால உலகெங்கும் பாதிப்புகள் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஈரான் ஹார்மஸ் ஜலசந்தியை முடக்கியிருக்கு. இதனால அங்கு வழக்கமான கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதில்லை. உலகின் 20% எரிசக்தி சரக்குகள் இந்த ஜலசந்தி வழியாக தான் போகுது. இது முடக்கப்பட்டிருக்கிறதுனால பாதிப்பு மிக மோசமாக மாறி இருக்கு. அதிலேயும் குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் தான் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சப்ளை மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் ஹார்மஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டிருக்கும் கப்பல் போக்குவரத்து இடையூறுகள் குறித்து இந்தியா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. இது தொடர்பாக இன்றைய தினம் அதாவது வியாழக்கிழமை இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்கள் இந்திய நண்பர்களே, நீங்கள் பாதுகாப்பான கரங்கள்ல இருக்கீங்க, கவலை வேண்டாம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அதே போல இந்த ஹார்மஸ் ஜலசந்தியை ஈரான் மொத்தமாக முடக்கிவிடவில்லை அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி அளிச்சுட்டு வர்றாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அதுல இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக், பாகிஸ்தான் உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. மற்ற நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளுடைய கப்பல்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக ஈரான் சொல்லிருச்சு. என்னதான் இந்திய கப்பல்களை அனுமதிச்சாலும் சில சிக்கல்களால அனைத்து இந்திய கப்பல்களும் அதை கடந்து விடவில்லை. இதுவரைக்கும் ஹார்மஸ் ஜலசந்தியிலிருந்து சுமார் 8 இந்திய கப்பல்கள் வெளியேறிடுச்சு. ஆனால் இந்தியாவுக்காக எல்பிஜி, கச்சா எண்ணெய், எல்என்ஜி போன்றவற்றை ஏற்றி வந்த 19 கப்பல்கள் தற்போது சிக்கி தவிக்கிறாங்க. இதை நம்முடைய மத்திய அரசும் உறுதி செஞ்சிருக்காங்க. அந்த கப்பல்களை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து வர தேவையான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருது. ஆனாலும் இதே வேளையில இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம், இந்திய கப்பலுக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு தாக்குதலை நடத்த மாட்டோம் அப்படின்னு ஈரான் உறுதியளிச்சிருக்காங்க. அதே போல இந்திய நண்பர்களை நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ஈரான் கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு. என்னதான் போர் நடந்துட்டு இருந்தாலும் போர்ல கவனம் செலுத்தும் அதே வேளையில இந்திய மக்களையும் இந்தியாவையும் நினைச்சு ஈரான் சொல்லி இருக்கிறது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷமாக இருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மற்ற நாடுகள் கூட நட்பாக பழகினதுனால தான் இன்னைக்கு ஈரான் போன்ற நாடுகள் நம்மளை தாக்குறதோ அல்லது நமக்கு எதிரான முடிவுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதே வேளையில பாத்தீங்கன்னா சுமார் 47,000 டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு ஜாக் வசந்த் அப்படிங்கிற இந்திய கப்பல் குவைத்திலிருந்து இந்தியா நோக்கி புறப்பட்டிருக்கு. வழியில ஈரான் ராணுவத்துடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் ஆபத்தான ஹார்மஸ் நீரிணை வழியாக இந்த கப்பல் வர வேண்டியிருந்தது. போர் பதற்றம் காரணமாக எந்த நேரத்திலையும் தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற அச்சத்திலையும் இந்திய மாலுமிகள் சாமர்த்தியமாக செயல்பட்டு கப்பலை குஜராத் துறைமுகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே 17,100 டன் எல்பிஜி இறக்கியதுக்கு அப்புறம் அந்த கப்பல் மும்பை துறைமுகம் சேர்ந்துச்சு. அந்த கப்பல்ல இருந்து எல்பிஜியை மற்றொரு சேமிப்பு கப்பலுக்கு மாற்றும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. எங்கள் உயிருக்கே ஆபத்தான சூழல் இருந்தாலும் நாட்டுக்காக எரிவாயுவை கொண்டு வந்ததுல பெருமைப்படுகிறோம் அப்படின்னும் அதுல பணியாற்றிய மாலுமிகள் நிகழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் வழிகள் குறித்து ஆலோசிக்க இந்த வாரம் சர்வதேச தூதரக மாநாட்டை இங்கிலாந்து நடத்தும் அப்படின்னு இங்கிலாந்துடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையில கடல்சார் பாதுகாப்பை மீட்டெடுக்க 35 நாடுகள் இணைந்து செயல்பட உறுதிமொழி அளித்துள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறதுனால சர்வதேச அளவுல எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு நாடுகளிலையும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இது அமெரிக்காவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொந்த நாட்டிலேயே அமெரிக்காவுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையில தான் ஈரான் விவகாரத்தில் நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு இந்த அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் மீது மேலும் தீர்க்கமாக தாக்குதல் நடத்தப்பட இருக்கா அல்லது ஈரானுடைய தாக்குதலை நிறுத்த முடிவு செஞ்சிருக்கிறாரா ட்ரம்ப் அப்படிங்கிறது தெரியல. ஈரான் போர் விவகாரத்தில் நட்பு நாடுகள் தங்களுக்கு உதவவில்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் காட்டமாக பேசிட்டு வர்றாரு. அமெரிக்காவுக்கு உதவாத நாடுகளை கடுமையாக கண்டித்த ட்ரம்ப் உங்களுக்கு தேவையான எண்ணெயை நீங்களே தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் ஹார்மஸ் ஜலசந்தியில கப்பல் பாதுகாப்பை இறுதி செய்ய 35 நாடுகளுடன் ஒப்பந்தம் போட இருப்பதாக இங்கிலாந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக இங்கிலாந்துடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மக்களிடம் ஒரு உண்மையை சொல்றேன், மத்திய கிழக்கு போரின் தாக்கம் பிரிட்டனுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். மக்களிடம் உண்மையை சொல்லியே ஆக வேண்டும். இது எளிதாக இருக்காது. இந்த போர் பிரிட்டனுடைய போர் அல்ல. இதுல நாம நிச்சயம் தலையிட மாட்டோம். போர்ல இணைய அழுத்தங்கள் இருந்தாலும் தேசிய நலன் கருதியே முடிவெடுப்பேன். ஹார்மஸ் நீரிணை தொடர்பாக சுமார் 35 நாடுகளுடன் கூட்டம் நடத்த இருக்கிறோம். கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக இருக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி ஆய்வு செய்ய கூட்டம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் இதுல கையெழுத்திட இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த போருடைய தாக்கம் ஒரு தலைமுறையை நிர்ணயிக்கும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னும் 1970களில் ஏற்பட்ட எரிசக்தி விலை உயர்வை போன்ற நிலை உருவாகக்கூடும் அப்படின்னும் இங்கிலாந்துடைய பிரதமர் தெரிவிச்சிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம்.
மறக்காம இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.